வணக்கண்ணா. நான் வந்து இங்க சரக்கு எடுக்கலனா என்ன மீறி எவனும் எடுக்க மாட்டான். கடைசி வரைக்கும் உங்க சரக்கு ஷிப்புக்கு போகவே போகாது. அதனால நான் கேக்குற வாடகையை கொடுத்துட்டு சரக்க ஷிப்புக்கு அனுப்புற வழிய பாருங்க. சரி, சார் யாரு? சார் அவர் தான் கண்டெய்னர் லாரி ஓனர் சார். மேனேஜர், நீங்க என்ன பண்றீங்க? சார் கூட நம்ம போட்டிருக்க அக்ரிமெண்ட்டை இம்மிடியேட்டா கேன்சல் பண்ணிடுறீங்க. சரிங்க சார். என்ன சார் அக்ரிமெண்ட் கேன்சல்னு மிரட்டி பாக்குறீங்களா? நான் இல்லாம ஒரு பைய வந்து இங்க சரக்கு எடுக்க மாட்டான். இனி எவனும் என்னோட சரக்கு எடுக்க வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். சார் நாம எப்படி சரக்கு எடுத்துட்டு போக முடியும்? நமக்கு மொத்தம் எத்தனை கண்டெய்னர் லாரி தேவைப்படும்? ஒரு 10 தேவைப்படும் சார். அப்படியா? நம்ம மந்த்லி இவங்களுக்கு எவ்வளவு பே பண்றோமோ அதை விட நம்ம சொந்தமா லாரி வாங்கி டிரைவர் டீசல் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நமக்கு லாஸ் வருமா கெயின் வருமான ஒரு சின்ன கணக்கு போட்டு சொல்லுங்க. சார் நமக்கு லாபம் தான் சார் வருது. அப்படியா? அப்போ இமிடியேட்டா அந்த 10 லாரியும் நம்ம கம்பெனி பேர்ல வாங்கிடுங்க. மாசம் மாசம் இவங்களுக்கு வாடகை கொடுக்கிற பணத்தை லோனுக்கு பே பண்ணோம்னா 2 வருஷத்துல லாரி நமக்கு சொந்தமாயிடும். சூப்பர் ஐடியா சார். நம்ம சொந்த லாரியா இருந்தா சரக்கு ரெடியானதும் நம்ம யாரையும் எதிர்பார்க்காம ஷிப்பை கொண்டு போயிடலாம். அப்புறம் இந்த டென்ஷன்லாம் நமக்கு ஃப்ரீ. தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி சொந்தமா வண்டி வாங்கலாம். ஆனா சரக்கு எடுத்துட்டு ரோட்டுக்கு வர முடியாது, கொளுத்திடுவேன். முதல்ல நீ அப்படி செய். அதை வச்சு உன்னை ஜெயில கழித்துங்க வச்சிருவேன். கொளுத்தி விடுறதுக்கு அதுனா குப்பை நினைச்சியா? சரக்கு முழுக்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்சூரன்ஸ் கம்பெனி அதை பார்த்துப்பான். வெரி குட். மேடம், நான் ரொம்ப மோசமானவன். ஏதாவது தப்பாயிடுச்சு கோச்சிக்காதீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவை கை நீட்டி பேசுவேன், உனக்கு கொன்றுவேன். ஏய், யார்கிட்ட நின்று பேசுறேன்னு மறந்து போச்சா? சித்ரா தேவி கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அவளையே எதிர்த்து நின்னா உனக்கு என்ன ஆகும்னு தெரியாதா? மேனேஜர், என்னோட அக்ரிமெண்ட் உடனே கேன்சல் பண்ணுங்க. பணத்தை செட்டில் பண்ணி அனுப்புங்க. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நம்ம கம்பெனில இருக்க கூடாது. உடனே வேற லாரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. லோக்கல் போலீஸ் கிட்ட வேற லாரியில சரக்கு எத்தனை எரிச்சிருவேன்னு சொல்றான்னு இவன் மேல ஒரு கேஸ் கொடுங்க. போலீஸ் கிட்ட பாதுகாப்பு வேணும்னு கேளுங்க. ஓ, உன் கண்ணு முன்னாடி என் சரக்கு போவோம். முடிஞ்சா கொளுத்தி பாரு, அப்ப தெரியும்டா நான் யாருன்னு. என்ன அடிச்சு அவமானப்படுத்தி என் பொழப்புல மண்ணள்ளி போட்ட நான் உன்னை மறக்கவே மாட்டேன்டா. நானும் உன்னை மறக்க மாட்டேன். சொந்தமா கண்டெய்னர் லாரி வாங்க ஐடியா கொடுத்துருக்கேன். நான் எப்படி உன்னை மறப்பேன்? போ போ. அவன் கூட உனக்கு எதுக்குப்பா பிரச்சனை? நான் அப்பவே மன்னிச்சு விட்டுருப்பேம்மா. அவன் எப்போ உங்களை கை நீட்டி பேசினானோ அப்பவே அவன் கூட எந்த பிசினஸும் பண்ணக்கூடாது முடிவு பண்ணிட்டேமா. சார், என் அனுபவத்தில் சொல்றேன் சார், பிசினஸ்ல இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கை இருக்கணும் சார். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். போலாமா? காலையில இருந்து ஒன்னு பார்க்க முடியாம ஒவ்வொரு நொடியும் என் மனசு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு.
இப்போ ஒன்று பார்க்க போறேன்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நொடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை அவளோட ரூம்ல இருப்பாளோ? சரி, அங்க போய் பார்ப்போம். வீடு பூட்டி இருக்கு. துர்கா எங்க போயிருப்பா? எங்கேயும் துர்காவை காணுமே. எங்க போயிருப்பா? இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. சார், ஏதாவது வேணுமா? துர்கா எங்க? என்ன வேணும்னு சொல்லுங்க சார், நானே கொண்டு வரேன். இல்ல, துர்கா தலைவலி அப்போ மூலிகை கஷாயம் போட்டு தருவா, அதான் தேடிட்டு இருக்கேன். எங்க? துர்கா வீட்டை விட்டு போயிட்டாங்க சார். ஓ, கடைக்கு போயிருக்கலாம். இல்ல சார், இனிமே வீட்ல தங்க கூடாதுன்னு ஹாஸ்டலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஹாஸ்டலா? இதை யார் சொன்னது? ருத்ரையா தான் சார் சொன்னாரு. இனிமே துர்கா வரமாட்டா, அதனால அவளோட வேலையும் சேர்த்து நீதான் செய்யணும்னு. சொன்னா கேளு, வேணாம். ஏய், ஓடி. புதுசா வந்திருக்கா போல. ஆமாடி, பாரு, முதல்ல நான் உனக்கு சொல்லுவேன். வா வா, உன்னால முடிஞ்ச. அதுக்கப்புறம் நான் பிடிச்சு தள்ளி விட்டுருவேன். போயிடு. ஏய், 3வது நம்பர் ரூம். ஏன் ரூம் தான், வா. ஏன் பாஸ் இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க? டேய், லவர்ஸோட ஃபீலிங்கை பத்தி உனக்கு புரியாதா? சரி, நீங்க ஏன் டல்லா உட்காந்துருக்கீங்க? டேய், துர்காவை பார்க்கல, காலையில இருந்து பார்க்கல. சரி, காலையில இருந்து தானே பார்க்கல. இனிமே எப்பவும் பார்க்க முடியாது. ஏன் பாஸ், என்னாச்சு? ருத்ரையா பிளான் பண்ணி துர்காவை ஏதோ ஹாஸ்டலுக்கு அனுப்பி வச்சுட்டாரு.
அந்த ஹாஸ்டல் எங்க இருக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. பாஸ் இதுக்கு ஏன் ஃபீல் பண்றீங்க? டேய், உனக்கு எங்கடா தெரியும் லவ்வர்ஸோட கஷ்டம்? உண்மையா லவ் பண்றவங்க ஒரு நாள் ஃபுல்லா உங்க லவ்வரை பார்க்கலனா அந்த வலி அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான்டா தெரியும். பாஸ் அந்த வலியை நான் அனுபவிக்கல, அது எனக்கு தெரியாதுதான். ஆனா அந்த வலி என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அந்த வலிக்கு மருந்தோட வந்திருக்கேன். என்னடா வளர்ற? பாஸ் துர்கா எந்த ஹாஸ்டல்ல இருக்கா, அந்த அட்ரஸ், அந்த டீட்டெயில் எல்லாம் காலையிலே உங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்பிட்டேன். என்ன சாக்காயிட்டீங்க? நீங்க இன்னும் பார்க்கவே இல்ல, அதான் நேர்ல சொல்லலாம்னு வந்தேன். டேய், துர்கா இந்த ஹாஸ்டல்ல தங்கிருக்கா? இந்த ஹாஸ்டல் உனக்கு தெரியுமாடா? அதுவா பாஸ்? அது வந்து சொல்லு. தெரியாது பாஸ். ஒண்ணு பாஸ் கூகுள் மேப்ல போட்டா எந்த அட்ரஸ்க்கு வேணாலும் போலாம் பாஸ். பேசாம போட்டுட்டு போவீங்களா? டேய், உன் வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல நீ பண்ண ஒரே ஒரு உருப்படியான விஷயம் இதுதான். ஏய், இந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? உள்ள போ. எங்க இருப்பா? ஏய் நில்லு. எங்க போற? யார் நீ? இது லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் எல்லாம் வரக்கூடாது. அதுக்காக தான் நான் வார்டனை பார்க்க போயிட்டு இருக்கேன் மேடம். நான் தான் வார்டன். ஓ, நீங்க வார்டனா? வார்டன்னா சொர்ணாக்கா ரேஞ்சில் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு கியூட்டா, எங்க இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. ஏய், இந்த ஐஸ் வைக்கிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. எதுக்காக வந்த அத முதல்ல சொல்லு. மிஸ், துர்கான்னு என் அத்தை பொண்ணு இங்க தங்கியிருக்கா. நான் அவளை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். அப்படிலாம் இங்க யாரும் இல்லையே. ஓ இல்ல மிஸ், ரூம் நம்பர் 3ல தங்கி இருக்கதா சொன்னாங்க. உன்னை பார்த்தா முறப்பைய மாதிரி தெரியலையே. அவளை இங்க சேர்த்து விட்டு போகும்போது கூட அவளுக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்ல. அப்படி யாராவது சொல்லிட்டு வந்தா அலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. ருத்ரையோ, என்னது? ஒண்ணு இல்ல மிஸ், ஒண்ணு இல்ல. சாரிப்பா, என்னால உன்னை அலோ பண்ண முடியாது. மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் கிளம்புப்பா. ஒன் டைம், ஒரு வாட்டி. நீ உடனே போயிட்டீனா நல்லது, இல்ல போலீஸ் வந்து உன்னை கூட்டிட்டு போகும். எப்படி வசதி? மிஸ், உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் உடனே இங்கிருந்து போறேன். ஆனா உங்களை பார்த்தா புது கவிதை படத்துல வீட்டுக்காக சூப்பர் ஸ்டாரை கழட்டி விட்ட ஜோதி மாதிரி இருக்கீங்க. தம்பி, மத்தவங்க எல்லாம் அக்காவை பார்க்கணும், தங்கச்சியை பார்க்கணும்னு பொய் சொல்லிட்டு வருவாங்க. ஆனா நீ நேர்மையா அத்தை பொண்ணை பார்க்கணும்னு வந்த பாரு. உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவே நீ துர்காவோட முறப்பையனா? என்ன மிஸ், என்ன போய் சந்தேகப்படுறீங்க? இங்க பாருங்க மிஸ், இதோட லைசன்ஸ், இது என்னோட பேன் கார்டு, இது பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, எல்லாத்தையும் பாத்தீங்களா?
இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுனே தெரியல மிஸ். சரி உன் மொபைல் நம்பர் சொல்லு. ஓ மொபைல் நம்பர் 9750646414. இங்க பாரு, துர்கா உன்னை பார்க்க விருப்பப்பட்டாதான் நீ அவளை பார்க்க முடியும். சரி அங்க போய் வெயிட் பண்ணு. அங்கயா? அங்கதான். ஓகே மிஸ், அங்க வெயிட் போப்பா. பண்றேன் கண்டிப்பா. ஒரு வழியா வார்டனை சமாளிச்சிட்டோம். கண்மூடி திறக்கும் போதே கடவுள் எதிரே வந்தது போல. இப்படி பார்த்தா நம்மளோட ஃபீலிங் அவளுக்கு புரியாதே. ஃபீலிங் யாரு ரிஷி? சோகமாவே இருக்கும். துர்கா, யாரோ ஒரு பையன் உன் அத்தை பையன் சொல்லிட்டு வந்திருக்கான். யாரு? ரிஷி சாரா? இல்ல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? தெரியாது மேடம். ஹிட்லர் வார்டன். அட்டெண்ட் பண்ணுவோம். ஹலோ, சொல்லுங்க மிஸ். என்னப்பா அந்த பொண்ணு உன்னை யாருனே தெரியாதுன்னு சொல்லுது? நேர்ல பார்த்ததுன்னு அடையாளம் தெரியும். நான் வேணா நேர்ல வரட்டுமா மிஸ்? வர வேணும். சொல்லுங்க மிஸ், நான் வேணா இப்பவே வரேன். நீ நேர்ல வர வேண்டாம், வீடியோ கால் பண்ணு. ஓகே மிஸ். அவன் தான் பண்றான், பேசு. துர்கா ப்ளீஸ், துர்கா ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிரு துர்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் துர்கா. ரிஷி சார், நீங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இனி நான் உங்களை எப்பவுமே சந்திக்க மாட்டேன். முதல்ல இங்க இருந்து போங்க. துர்கா ப்ளீஸ் துர்கா, ஒரே ஒரு தடவை நான் எப்படியாச்சும் ஒன்று பார்த்துட்டு போயிரு துர்கா ப்ளீஸ். நான் உங்களை பார்க்க மாட்டேன், இது சத்தியம். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடுங்க. விருப்பம் இல்லாத பொண்ணை தொந்தரவு பண்றது ரொம்ப தப்பு. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு, இல்லன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். மிஸ் மிஸ், கடைசியா ஒரே ஒரு வார்த்தை மிஸ், தயவு செஞ்சு அவளை பேச சொல்லுங்க ப்ளீஸ். இந்தாமா. ரிஷி சார், நீங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இனி நான் உங்களை எப்பவுமே சந்திக்க மாட்டேன். முதல்ல இங்க இருந்து போங்க. துர்கா ப்ளீஸ் துர்கா, ஒரே ஒரு தடவை நான் எப்படியாச்சும் ஒன்று பார்த்துட்டு போயிரு துர்கா ப்ளீஸ். நான் உங்களை பார்க்க மாட்டேன், இது சத்தியம். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடுங்க. விருப்பம் இல்லாத பொண்ணை தொந்தரவு பண்றது ரொம்ப தப்பு. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு, இல்லன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். மிஸ் மிஸ், கடைசியா ஒரே ஒரு வார்த்தை மிஸ், தயவு செஞ்சு அவளை பேச சொல்லுங்க ப்ளீஸ். இந்தாமா துர்கா. பேசு. நானும் ஒரு சபதம் போடுறேன் துர்கா, நீயே நேர்ல வந்து பாப்பேன். நான் சரிம்மா, கதவெல்லாம் அடைச்சிட்டு நேரத்தோட தூங்குங்க. உங்களுக்கு எல்லாம் தனியா சொல்லணுமா? நீங்களும் போய் தூங்குங்க, போங்க. வீட்ல இருந்தாதான் பிரச்சனைன்னு ருத்ரையா இங்க கொண்டு வந்து விட்டாரு. கடைசியில ரிஷி சார் இங்கேயும் வந்துட்டாரு. ருத்ரையாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ரிஷி சார் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. காலையில இருந்து உன்னை பார்க்க முடியலன்னு தான் உன்னை தேடி நேர்ல அங்க வந்தேன். ஆனா நீ என்னன்னா என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்ட. நேர்ல வந்து பார்த்து பேசியிருந்தனா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் ஒன்னையே சுத்தி சுத்தி வரேன், நீ என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறிய துர்கா. பாஸ், ஏன் சோகமா இருக்கீங்க? துர்கா இருக்கிற இடம் தான் தெரிஞ்சிருச்சே. ஹாஸ்டல் போனோம் பாலாஜி, ஆனா துர்கா என்னை பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டா. பாஸ்,
இந்த நைட்ல எதுக்கு துர்கா ஹாஸ்டலுக்கு போனீங்க? தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வரதுக்கா? காலையில ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்டலுக்கு போய் நிதானமா அவளை பார்த்து பேசிருக்கலாம்ல. என்ன பாஸ் நீங்க புரிய வச்சிருக்கலாம்ல. இப்ப எதுக்கு பாஸ் ஃபீல் பண்றீங்க? சபதம் போட்டு வந்திருக்கேன் பாலாஜி, துர்காவே என்னை வந்து பார்க்க வைக்கிறேன்னு. பாஸ் நீங்க தான் துர்காவை தேடி போகணும். கண்டிப்பா துர்கா உங்களை தேடி வரவே மாட்டா பாஸ். வருவா, கண்டிப்பா என்னை தேடி வருவா.